யாரும் சாவல. கடைசியாக வேள்வி செய்தார். ஆமா. சென்றேன், விழுங்கி, அழைத்து, ஆடினேன் சூதி, ஆமா. அனுப்பினேன் காடு. சென்றார்கள். 13 கழித்தார். பாண்டவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை அறிய வேண்டும், தெரியணும், கண்டுபிடிக்க வேண்டும். ஆமாம். 13 கழிக்கணும். 12 வனவாத காட்டுல இருக்கலாம். ஆமாங்க. ஓராண்டு அஜ்ஞாதவாசம். பாண்டவர்கள் நாட்டிலேயே இருக்கணும். கீழே உக்காரு. இந்த வயசுல சாமி நிக்கலாமா? கீழே உக்காரு. தோக்கல்ல இப்படி விழுந்தாலும் போச்சு, அப்படி விழுந்தாலும் போச்சு. பூமியில உக்காரு, எப்படி விழுந்தாலும் அடிபடாது. பாண்டவர் நாட்டில் வாழ வேண்டும். பாண்டவர்கள் என்று தெரிந்தால் மீண்டும் 13 அனுப்பணும் அப்படின்னு சட்டம். பாண்டவர் இருக்கும் இடத்தை கண்டறிய 6 பேர்களை தேடு. 6 லட்சம் மந்திரிகளை அனுப்பி வைத்தேன். 6 லட்சம் மந்திரி பேர் 6 பேர் தேடும். ஆமா. ஒன்று ரெண்டு கிடையாது. சென்றவன் காடு, மலை, வனம், வனாந்தரம் எல்லாம் தேடி பார்த்தார்கள். ஒருவர் விடிகளுக்குமே யார் கண்ணுக்குமே நம்பவில்லை. ஆமா. மறுநாள் அரசவை கூட்டினேன். சபையிலே பாண்டவர்கள் எங்கே வாழ்கிறார் கண்டுபிடிச்சு உயர்ந்த அரசாங்க பதவி. மாளிகை வாசம், பொன்பொருள் எல்லாம் சொன்னீங்க. சபை கடலாலையான இருக்கிறது. எவர்களுமே பேசல. இவரு முகத்தை அவர் பாக்குறாரு, அவர் முகத்தை இவர் பாக்குறாரு. என் பின்பால் ஒரு குரல், துரியோதனா பாண்டவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். யாரான்னு பார்த்தா எங்க தாத்தா, உன்னுடைய தாத்தா பீஷ்மாச்சாரி சொல்றார். நரேந்திரா, பாண்டவர் இருக்கும் இடம் நாடு காடு செழுமையாக இருக்கும். அந்நகரம் என் நகரம் என்று கண்டுகொள் அப்படின்னா 56 நாட்டிலே விராடபுரம் மச்ச நாடு அந்த ஊர் செழுமையா இருக்குது. அதுமின்றி ஒரு சமையல் வேலை செய்பவர் சிங்கமல கீசகனை மாய்த்திருக்கிறான். கீச்சகனை சாவடிக்கிறார். 7 சிங்க மலம் கொண்டவன் கீச்சகர். அவனை வெள்ளுத்திறவை அந்த புண்டாச்சினிக்கு மட்டும்தான். ஆமா. யாரு? பீமச்சனர். சொல்லணும்னா எச்சரிக்கை பண்ணிட்டு சொல்லு. அப்படிங்களா? ஓடமல்ல தைரியமா வச்சுக்கிறேன். சரிங்க. புண்டாச்சினி தன்னை கண்டாட்டி. ஆமா. ஒதுக்கிதான் தெரியும்டா. அவருக்கு ஒதுக்கிதான் தெரியும். எனக்கு உங்களுக்கு ஒதுவாங்க தான் தெரியும். ஏன் நான் திருப்பி அடிக்க மாட்டேனா? இல்லைங்க. இவங்க தான் வாங்கணும். என்ன அவனை அடிக்கதான் தெரியும். ஆமா. எனக்கு உங்களுக்கு அவன் எம்மாச்சால கௌரவமா நின்னு வாங்க நின்னு வாங்குவீங்க. ஒன்னு அவனுக்கு கஷ்டம். இஷ்டமே. ஆமா. அவன் திருப்தியாய் முடியும் தண்ணி வாங்கிட்டு. ஆமா. அப்புறம் ஆளும் தூக்கி விடுவாங்க ஐயாவை. திருப்தியா சாப்பாடு போடுற கதையா? அதான்டா உண்மை. ஐயோ சீமன் முடியும். ஆகையால் மச்ச நாடு போவோம். சைனிகள் திருப்பினீர் மாடு மடக்க மச்சத்தை நோக்கி புறப்படுகிறோம். சைன்யத்தை 4ஆக வகுத்தேன். 4ஆக பிரித்தீர். திருகர்த்தன் விராடன் தம்பி. ஆமாங்க. அவன் என் கட்சிக்கு வந்துட்டான். அவனுக்கு ஒரு அக்ரோனி கொடுத்தேன். தாத்தாவுக்கு ஒரு அக்ரோனி, கர்ணனுக்கு ஒரு அக்ரோனி. 3 பேர் முதல்ல போங்க. ஊர்ல இருக்கிற ஆம்பளை மக்கள் வந்து சண்டைக்கு. ஆமா. அப்புறம் பொண்ணு எட்டிங்க இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரு பாத்துறேன் அப்படின்னு போன ஒரே ஒரு பெண்கள் கூட வரடா சண்டைக்கு. அழகிடுச்சிங்க. அந்நாட்டில் உள்ள இறைகளை திருப்பினேன். திருப்பினீங்க மாட்ட இறை
இறை ஆடு மாடு திரும்ப திரும்பி வரும்போது அந்நாட்டு வளப்படாடி குளம் நிரம்பி இருக்கிறது எல்லாம் நிரம்பிக்குது மச்சம் பார் ஆமா மீன் கரையில வந்து மேயுதுங்கடா கரை ஏறி மேயுது மச்சம் மேய்வதால் மச்ச நகரம் மேய்ந்து விட்டு ஜலத்தில் மீண்டும் இறங்குது அப்படியே வந்த மாதிரி காடி வர வழியா அந்த பயிர் வகைகள் கரும்புகள் பாக்கு மரம் வேற இருக்குதுடா கரும்பு பாக்கு மரம் வேற இருக்குது பயிர்கள் கருமனை பயிர் கருமனை கரும்பு பாக்கனை ஆமா வேற இருக்குதா இருக்குது என்னது பாக்கு மரம் வேற கரும்பு நான் பாத்துக்கிறேன் நீங்க பாத்துக்கிறீங்க ஆமா இந்த மேல்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில் ஆமாங்க மேல்கோட்டை அங்கிட்டு போகும்போது அங்கே வைரமுடி சேவை பங்குனி மாதம் நடக்கும் பகவானுக்கு ஆமா அங்க போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு கரும்புமே பாக்கு மரம் இருக்குது அங்கிருந்து நம்ம எல்லைக்கு வந்தா ஈடுபாடு தாங்குது மொத்தமே நம்ம நல்ல புண்ணு வராங்க நம்ம நாட்டுல என்னை விட நல்லவங்க இல்ல ஒரு வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது என் மனசு தாங்குமா ஏன்டா ஆரம்பிக்கணும் ஏன்டா ஆள் வேணாம வேதனை பண்ணணும் அருமையா பார்த்தேன் கொதிச்சு போட்டேன் ஜோனி எரிக்கிறா பயிர் வச்சு வாயில் வச்சு லட்சிக்கணும் பாரு அவன் வயிறு எரியோ என் வீட்டு விளக்கு எப்படி எரிஞ்சு பாரு திருப்பி எல்லோருமே ஒற்றுமையாக ஒன்றாக கூடுகிறோம் ஒரு ரதம் கருந்தூர் சதுர்வரக்கு எங்களை சுற்றி வந்து எதிர நிக்குது அந்த ரதம் புறவி தோளோடு மூடிய கூரை அந்த தோல் இருப்பார் அந்த குதிரை எலும்பு மூடிங்குது நம்ம குதிரைங்க சும்மா கொழுன்னு இருக்குது அவன் ஓடி அந்த மாதிரி குதிரை நம்ம குதிரை மூஞ்சி மேல காலை தூக்கி வைக்குது நம்ம குதிரை ஒண்ணு நிக்குது அப்ப எம்மா வேக வண்டி ஓட்டுவான் பாரு ஓடுறவன் நான் பார்த்தா ஐயோ என்னங்க ஆம்பளை பாதி பெண் பாதி சரி ஒரு பேடி நிக்குது எட்டி பார்த்தேன் அண்ணாட பார்த்தா ஒரு சின்ன பையன் சிறிய குழந்தை அவன் இறங்கி நேரா வந்தான்பா வந்து கேட்கிறான் கேள்வி என்ன ஏங்க சண்டையில போய் பயந்து ஓடுறீங்களே நீங்க யாரு பெரிய வீரம் போடுதுன்னு கேக்குது உங்களை கேக்குறாரு சின்ன பையன் மரியாதை கொடுக்க போறான்னு சொல்லிவிட்டு ராஜா நான் தானே துரியோதன மகாராஜா நம்பார் நீங்க சொன்னீங்க காரி தூணு துப்புனாடா அந்த குழந்தை துப்புனாம் பார் நான் பட்டுன்னு இந்த பக்கமா திரும்பிக்கினேன் நேரானா அப்படி மூஞ்சில துப்பிடுவான் பின்னாடி திரும்புது அவன் எங்க துப்புனா நமக்கு என்ன எனக்கு என்னடா இதெல்லாம் ராஜாவாக்காரன் ஈனமா அந்த பார்த்தா பதவி ஆப்பட கம்யூனிட்டி பையன் பார்த்தா ஒரு கடை பிடித்த அந்த பேர் அந்த கடை பூமியை துளைத்துக் கொண்டே செல்லுகிறான் பாதாள கங்கையை கொண்டாடுகிறான் வருஷம் நிக்கிறோம் துரோணர் பீஷ்மர் திருவர் அஸ்வத்தாமா சித்தப்பா எல்லாம் நிக்கிறோம் பெரியோர் பாதத்தை தண்ணீரால் கழுவுது மறுகடை விடுத்தார் மஞ்சள் இட்டு குங்குமம் சாட்சிகிறார் மறுகடை விடுத்தார் மலர்களை தூவுது மறுகணை விடுத்தார் அந்த கணை பேசுது மாயாஜாலம் மன்றம் மொத்தத்துமே பேசுது பஞ்சாரி குருவே உங்கள் ஆசீர்வாதத்தால் 13 கழித்தோம் நான் தான் அர்ஜுனன் நமஸ்காரம் வணங்குது பார்த்தேன் 1000 கொடுமை பண்றேன்பா 1000 கொடுமை பண்றீங்க நான் பங்காளி தானே ஆமா அண்ணன் தானே செவிடியா பையன் கால கழுவி பொட்டு வச்சு ஒரு பூஜை பண்ண கூடாதா பண்ணல பார்த்தா நான் இது பேர் எழுதி வைக்கிறேங்க எழுதி கூட்டல புளியா மரத்தில் தூக்கு மாட்டி விட்டுலாம் ஆமா நம்ம கட்சியில் இருக்கிறவங்களா ராஜ வாழ்க்கை பேசுகிறேன் பார்த்தால் தாத்தா சொன்ன துரியோதனா
வந்திருப்பவன் விஜயன் வந்திருப்பார் விஜயன் அப்படின்னு மற்றற்ற மகிழ்ச்சி. தாத்தா தாத்தா 13 நாளைக்கு முன்பாகவே அர்ஜுனனை கண்டேன். மீண்டும் 13 அனுப்பிச்சிடறேன் 13 அனுப்பிச்சிடறேன் அப்படின்னா தாத்தா சொல்றார் என்னவென்று தெரியுவாங்கண்ணா அவன் 13 கழித்து ஒரு முகூர்த்த நேரம் ஆச்சுடான்றார். ஒரு முகூர்த்த நாய் ஆகி போச்சு 2 முக்கால் நேரம் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ஆன முடியாது பக்குன்னு போச்சு எனக்கு. அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு. சரி என்ன செய்யலாம் தாத்தான்னு கேட்டீங்க. நீ தயாரானா? நீ தயாரா அப்படின்னார். எதுக்கு? சண்டைக்கு இல்ல ஓடுறதுக்கு. அடி கொடுக்குறோம் வந்தா ஆமா அடி வாங்குறோம் என்ன பண்ணணும்? ஓடிதான் ஓடணும். சாமர்த்தியமாகறோம் ஒடியா இல்லாத மாற்றா அப்படின்னு புறப்பட்டு அடி அடித்தா அச்சநாடு போய் மாடு மடக்கத்துக்கு மடக்க முடியாம உத வாங்கிட்டு கௌரவமா என்றால் தமிழ் பதத்திற்கு கோட்டானு பேர். உலக மக்கள் எல்லோருமே தர்மராஜா நல்லவன் சொல்றாங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. அவன் நல்லவனா? அவனை மாதிரி கட்டணக்கார கம்யூனிட்டி உலகத்திலே கிடையாது. நாடுக கால அனுப்புறானே ஒரு நல்ல மூஞ்சி உள்ளவன் அனுப்பக்கூடாது. நல்ல மூஞ்சிக்கிறதா அனுப்பணும். எப்பவுமே காலையில் எழுந்துக்கிறேன் எழுந்து முழிக்கிற முகம் நல்ல முகமா இருக்கணும். நடகாத்துல நடக்கும். இந்த கோட்டா குரங்கு சனி மாதிரி எவனா எதிர் வந்துட்டா போற திரும்ப கஷ்டம். அந்த மாதிரி மூலிகன்றா தமிழ் பதத்திற்கு கோட்டான் மூஞ்சி கோட்டான் முகமா கோட்டான் ஓடும் மனுஷார் பழமொழி சொல்லுவான். இந்த ஊர்ல ஒரு கும்பு அதிகமாகுது. ஒரு கும்பு அதிகமா பங்காளி அவன் கொஞ்சம் அதிகமா வம்பு பண்ணுவான். அவனை பார்த்து சின்ன பங்காளிக்கிறான் பார். ஒரு 10 வீட்டுக்காரன் 50 வீட்டுக்காரன் அமகலம் பண்றானே இவங்க கும்புல ஒரு கோட்டாம் போறாதா சொல்லாம எங்க கும்புக்கு நேத்து வந்து பூந்துட்டு பூச்சி எண்ணிலிருந்து போனவி ஆரம்பிக்குமோ தெரியல. தர்மராஜா நல்லவன் தானே அவன் வந்து கேளு மத்த நினைப்பு. ஆனால் கோட்டானுபவம் கொண்டவனை அனுப்பினானே தூதி அவன் நல்லவனா பார்த்தேன். கூறாமல் நோக்கி குறி பறியலாம திருவள்ளுவர் வரான் தூதுன்னு பார்த்தேன். சரி வரவனு வாப்பா தண்ணி சாப்பிடுப்பா உட்காருப்பா அப்படி நல விசாரிச்சா கொஞ்ச நேரம் நெட்டி இருப்பான். வரவனு என்னடா கைதுன்னு சட்டை பண்ணலன்னா எவ்வளோ நேரம் இருப்பான். போட்ட சட்டம் அப்படியே போய் திரும்பி நிக்கிறோம். பிறகு எம்மிடம் உள்ள சஞ்சீரத்திலேயே ஆடை ஆபரணங்களை கொடுக்க சஞ்சீர் எனக்கு மந்திரி இல்ல. எனக்கு மந்திரி யார்? எனக்கு மந்திரி எங்க மாமா தான். என் தெய்வம்டா சகுனி மாமன் சஞ்சயர் எங்க அப்பாவுக்கு மந்திரி. உங்க தந்தைக்கு மந்திரி. திருநாசத்துக்கு மந்திரி. எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. சஞ்சயனுக்கு கண்ணு தெரியாது.
அவருக்கு கண் தெரியாது. ஆனா எங்க என்ன சமாச்சாரம் மொத்தமே மனக்கண்களாலே பார்த்து சொல்லுவார். மனக்கண்களால் பார்த்து சொல்றாரு. அவரிடத்திலேயே பாண்டவருக்கு உண்டான ஆடைகளை கொடுத்தீர். சஞ்சரி காடாண்டவர் காடு, காடாண்டவர் காடு, காடாண்டவர் நாடு. காற்றில் வைத்த பாதத்தை நாட்டில் வைக்க கூடாது. நாட்டில் வைத்த பாதத்தை ஆமா காற்றில் வைக்க கூடாது. பாண்டவாளுக்கு ஆரஞ்சமே சொந்தம், காடே சொந்தம். அனுப்பினீர். ஆடங்களை பெற்ற பாண்டவர்கள் சென்றாரா வனவாசம். வேற எவனா தூது அனுப்புறானா? மறுபடியும் யாருன்னா வராங்களா? அனுப்பிச்சாலும் அனுப்புவா. ஆமாங்க, பார்ப்போம். உனக்கு ஒரு வேலை என்ன? நம் நாட்டு நுழைவு வாயில் எந்த வழியே? நுழைவு வாயில் செண்பகச்சோலை. ஆமாங்க, செண்பகச்சோலை. இந்தியாவுக்குள்ளார ஊடுருவணும்னா காஷ்மீர் வழியா வரணும். பశ్చిమ நகரத்துக்குள்ள வரணும்னா என்றால் செண்பகச்சோலை. ஐயா பலத்த காவல் போடுகிறேன். சூடா வந்தா வெற்றி, எடை பார்க்க வந்தால் ஆமா ஆசிவா, சொந்தக்காரா வந்தா இட்டுன்னு வரேன். பத்திரம்